செம்மணி பகுதியில் மீண்டும் பதற்றம். குழந்தைகள் குடிக்கும் பால் போத்தல்கள் உட்பட பல எச்சங்கள் இன்று மீட்பு. உடனடியாக வெளியேறுங்கள், தையிட்டி விகாராதிபதிக்கு பறந்தது கடிதம். குருக்கள் மடம் மனித புதைகுழி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மட்டக்களப்பில் ஒசுசல மருந்தகங்கள் சபையில் கேள்வி எழுப்பினார் சாணக்கியன் எம்பி. மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படவுள்ள மஹிந்தவின் சகா. மஹிந்தவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும், நலிந்த ஜேதிச வெளியிட்டுள்ள தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான கனேடிய பெண். நிட்டம்புவையில் பாரிய தீ விபத்து. நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இன்றைய தினம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் குழந்தை பால் குடிக்கும் போத்தலும் குழந்தைகளின் மனித எச்சங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு கட்டம் 2 17ஆம் நாள் அகழ்வு இன்று முன்னெடுக்கப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி இடத்தில் இன்று மொத்தம் 8 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. 6 முதல் 7 வரை சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு குழந்தை அருந்தும் பால் போத்தல் மற்றும் சில ஆடையொத்த துணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 80ஆக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் தையிட்டி திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதியான ஜிந்தோட்ட நந்தராம தேரரை உடனடியாக வெளியேறுமாறு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தனால் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தையிட்டி முத்துக்கலட்டி என்னும் பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதனத்தை ஜிந்தோட்ட நந்தராம தேரர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகிறார் என பொதுமகன் ஒருவர் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இதையடுத்து குறித்த பகுதிக்கு ஜிந்தோட்ட நந்தராம தேரர் உரித்தாளர் என்றால் அதற்குரிய ஆவணங்களை ஒப்படைக்குமாறும் இல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவ்வாறு வெளியேறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தன்னுடைய கடிதத்தில் தவிசாளர் தெரிவித்துள்ளார். குருக்கள் மடம் மனித புதைகுழியை அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள ஆலோசகர் நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 1990ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அன்று ஹஜ் யாத்திரையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும் யாத்திரைகள் மற்றும் வர்த்தகர்களை கடத்தியமை, கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் கொன்று புதைத்ததாக கூறப்படும் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முந்தைய விசாரணையில் நீதிமன்ற முன்னிலையாகுமாறு சட்டம் அதிபர், காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு மாஜிஸ்திரேட் சம்மன் அனுப்பியிருந்தார். அதன்படி காணாமற் போனோர் அலுவலகத்தின் சட்ட பிரதிநிதிகளும் போலீஸ் தலைமை அதிகாரியும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். இருப்பினும் சட்டம் அதிபர் சார்பில் யாரும் முன்னிலையாகவில்லை. காணாமற் போனோர் அலுவலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி குருக்கள் மடம் மனித புதைகுழி முறையாக தோண்டப்பட வேண்டும் என்று தன்னுடைய நிலைப்பாட்டை அலுவலகம் தொடர்ந்து நிலைநிறுத்துவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். குருக்கள் மடத்தில் சந்தேகத்துக்கிடமான இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டால் தங்கள் அலுவலகம் பார்வையாளர்களாக செயல்பட தயாராக இருப்பதாக சட்டத்தரணி மேலும் குறிப்பிட்டார். மேற்படி சமர்ப்பிப்பை கருத்தில் கொண்டு குருக்கள் மடம் மனித புதைகுழியை அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள ஆலோசகர் நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் அடுத்த விசாரணையின் பொழுது சட்டம் அதிபர் கட்டாயம் முன்னிலையாக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அரச ஒசுசல மருந்தக கட்டிடம் அமைக்கப்பட்டு மூடிய நிலையில் இப்போதும் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று அமைச்சர் நலிந்த ஜேதிசவிடம் கேள்வி எழுப்பிய அவர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 அரச ஒசுசல மருந்தகங்கள் வேண்டும் என எம்மால் கோரப்பட்டுள்ளது. அதேவேளை களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அரச ஒசுசல மருந்தக கட்டிடம் அமைக்கப்பட்டு மூடிய நிலையில் காணப்படுகிறது. எனவே மட்டக்களப்பில் அரச ஒசுசல மருந்தகங்கள் அமைக்கப்படுமாயின் இந்த களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள கட்டடத்தையும் கவனத்திற்கொள்ள முடியுமா என சாணக்கியன் இதன்போது கேள்வி எழுப்பினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நண்பராக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்த்தனவை குற்றச்சாட்டொன்றில் இருந்து விடுவித்த தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மிகின்லங்கா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த காலத்தில் அரசுக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் 883 மில்லியன் நிதி இழப்பு தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு தீர்ப்பையே மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறுத்தியுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகம் தாக்கல் செய்த திருத்த விண்ணப்பத்தை பரிசீலித்த பின்னர் நீதியரசர்களான குணரத்ன மற்றும் அமல் ரணராஜா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2027
ஜூன் 27 முதல் 2008 மே 29 வரையான காலப்பகுதியில் அரச கொள்முதல் நடைமுறைகளை மீறி ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து உபகரணங்களை வாங்கியதன் மூலம் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குணவர்த்தன மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னதாக மேல் நீதிமன்றத்தின் விசாரணையின் பொழுது குற்றப்பத்திரிகை குறைபாடுடையது என்று குணவர்த்தனவின் சட்டத்தரணிகள் ஆரம்ப ஆட்சேபனைகளை எழுப்பிய நிலையில் அவரை கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டபூர்வமாக பொருத்தமற்றது என்று கண்டறியப்பட்ட நிலையில் வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமன்றி குடிமக்களின் பாதுகாப்புக்கும் அரசாங்கம் பொறுப்பு என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் பொறுப்பா என்பது குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் குறித்து நாங்கள் ஒரு பொதுவான முடிவை எடுத்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமன்றி குடிமக்களின் பாதுகாப்புக்கும் அரசாங்கத்துக்கு பொறுப்புள்ளது. இது தொடர்பில் பாதுகாப்பு சபையில் தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடிய பெண் ஒருவர் 181 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய போதைப் பொருளுடன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவின் மொன்ட்ரியலில் இருந்து டோஹோ வழியாக வந்த கனேடிய பெண் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். விசாரணையின் பின்னர் சந்தேக நபரின் பொருளில் இருந்து 18,123 கிராம் கேஷிஷ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான முதல்கட்ட விசாரணையை இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப்பொருள் பிரிவு கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிட்டம்புவ நகரில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு நோக்கி செல்லும் வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து இடம்பெற்றமைக்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்பெட்டியிலிருந்து மன்னாரூடாக காங்கேசந்துறை வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக கடற்பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 24 மணித்தியாலத்துக்கு கட்பெட்டியிலிருந்து மன்னாரூடாக காங்கேசந்துறை வழியாக மன்னார் வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கும் செல்ல வேண்டாம் என கடற்றொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தமிழகத்தின் கொளத்தூர் பகுதியில் இலங்கை தமிழ் அகதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவர் கும்பிடிப்பூண்டி இலங்கை தமிழர் அகதி முகாமைச் சேர்ந்தவர் என தமிழக செய்திகள் கூறுகின்றன. எனினும் அவரின் மரணத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்காக அவருடைய சடலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.